ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நேற்றுக்கு சீரும் சிறப்புமா முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக நீட்டான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டான நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடைக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி சாங்கில் அந்த யூனிக்கான ஸ்டெப் பிளாஸ்ட் அந்த ஸ்டெப் நான் போட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது, கோட் ஷூட்ல செம்மையான டான்ஸ் ஆனாரு. கோட் ஷூட்லாம் போட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ல ஆட முடியுமான்னு தெரியல, பட் ஆனால் கரெக்டாக ஆடினாரு. ஸோ பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீட்டான ஆடினாரு. பாட்டுல பார்த்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, ஐயா ராசா செல்லங்களா, யாருப்பா நீங்களா, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எனக்காக இவ்வளவு பேர் நிக்கிறீங்க, என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. சோ சும்மா சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் 82,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. சோ அந்த வகையில எவ்வளவு பேர் போனாங்கன்றது கரெக்டான டீடைல் நமக்கு கிடைக்கல. ஒரு சில பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒரு சில பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க. சோ அதனால ஒரு 82,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தளபதி வந்தாருன்னா தனியா வருவாரா அணியா வருவாரா அப்படின்னு மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்கு. சோ நம்ம என்னைக்குங்க தனியா இருந்திருக்கோம், அணியா தானே இருந்திருக்கோம், 33 வருஷமா உங்க கூட தானே இருக்கேன், மக்கள் கூட தானே இருக்கேன். சோ அது எப்படி தனி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ என்னடா இவர் உடச்சு சொல்லாம இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். சோ சஸ்பென்ஸ்னு இருந்தா தானே கிக்கு, சஸ்பென்ஸோட இருங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறமா மலேசியா பத்தி பேசியிருக்காரு. சோ ஒரு சில படங்கள் பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம் வரும். சோ அந்த வகையில குருவி படத்துல விஜய் அவர்கள் மலேசியா வந்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சோ அதனால குருவி ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா நம்ம நண்பர் அஜித் ஞாபகம் வருவாரு. ஏன் அப்படின்னா பில்லா மலேசியால தான் எடுத்துப்பாங்களே. சோ அதனால நண்பர் அஜித் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ வேற லெவல் தான். சோ மாஸ்டர் எப்படி நம்ம நண்பர் மாதிரி கோட் ஷூட் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ அது மாதிரி சொல்லியிருக்காரு. சோ வேற லெவல் தான். சோ அதுக்கெல்லாம் ஸ்டேடியமே அப்படியே அதிருதுன்னு தான் சொல்லணும். சோ போன்ல பிட்டா பாக்குற எனக்கே இந்த அளவுக்கு குசூம்சம் ஆகுதுன்னா நேர்ல பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா எதுக்கு சினிமா ஸ்கிப் பண்றீங்க, சோ ஸ்கிப் பண்ணாம நடிச்சிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. சோ எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோட ரசிகர்களுக்கு என்னோட சினிமாவே நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி ஹார்ட் டச்சிங்கா பேசியிருக்காரு. சோ எஸ் இதை என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா என்னடா எப்ப பார்த்தாலும் விஜய் பார்த்துட்டு இருக்க, விஜய் சோர் போட போறாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் அந்த இடத்துல விஜய் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நானு. சோ இந்த மாதிரி விஜய்க்காக ஃப்ரெண்ட்ஸே நான் விட்டு கொடுத்துருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருக்கோம். சோ அப்படி விஜய்க்காக நிறைய பேர் விட்டு கொடுத்துருக்கோம். அந்த வகையில விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த சினிமா விட்டுட்டு அரசியல நல்லது செய்ய வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சு இந்த ஒரு விஷயம், அதான் ஷேர் பண்ணிட்டேன். சோ இனிமே யாராவது உங்ககிட்ட இப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஆமாண்டா விஜய் தான் இனிமே சோறு போட போறாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, தைரியமா பாத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா இந்த விஜய் பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டு போறோம் கிடையாது. சோ நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போறவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் சும்மா கைத்தட்டலுக்காக சொல்ல, சோ மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன். சோ மனசுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, நம்மள யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாலும் ஏதாவது பண்ணிட்டாலும் நம்ம பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். சோ நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா நிம்மதியா இருக்கும். ரொம்பவே பாத்தீங்கன்னா பாத்தியா பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு நிம்மதியா இருக்கும். பட் அந்த மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்களேன், வாழ்நாள் ஃபுல்லா நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. சோ இதை நான் யோசிச்சு பார்த்தேன், ஓகேன்னு தான் தோணுச்சு. சோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமா ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நீங்க கம்மியா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போட்டோம். போன ஆடியோ லான்ச்ல கூட கம்மியா தான் பேசுனீங்க. பட் ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா ஆளு மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பவர்ஃபுல்லா பேசுறீங்க. இந்த ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு யாரு காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் அவர்கள் பட்டுன்னு கப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இதுக்கப்புறமா அந்த ஆங்கரை பார்த்து விஜய் கேட்ட இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன ஃபங்க்ஷன்ல நீ தானே கேட்ட 2026 அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா 2026ன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டேன். சோ கப்புன்னு தானே சொன்னேன், கப்பு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஃபன்னா சொல்லி தட்டி கொடுத்திருக்காரு. சோ வேற லெவல் தான். அண்ட் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ இல்ல, கிட்டத்தட்ட 33 வருஷமா அந்த ரசிகர்கள் என் கூடவே இருக்கீங்க. சோ இன்னும் அடுத்த 33 வருஷத்துக்கு உங்க கூட நான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ என்னன்ற எல்லாருக்குமே புரியும். சோ அடுத்த 33 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம்மா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ உங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்காக பணியாற்ற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ செம்ம கூஸ்பம்சம். அண்ட் அதுக்கப்புறமா பிகில் படத்துல இருந்து வரக்கூடிய நெஞ்சில் குடி இருக்கும் அந்த சாங் பாடினாரு. நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் பாடினாரு. சோ பாடிட்டு ரொம்பவே எமோஷனலா போய் நின்னுட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா கத்தி படத்துல லாஸ்டா ஒரு சாங் வரும் தெரியுமா, சோ யாரோ நீ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு சாங் பாடினாங்க. சோ அந்த சாங் பேக்ரவுண்ட்லயே ஓட விட்டாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் அழுவ மாட்டேன், சோ அழுவ வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அண்ட் அதுக்கப்புறமா இதை சொல்லலாமா என்னன்னு தெரியல. சோ இது என்னோட கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவுமே பாத்தீங்கன்னா எமோஷனலா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னாரு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரர் பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொடை கொடுத்து உதவி பண்ணாரு. சோ அதுக்கு அந்த பிரெக்னென்ட் லேடி பாத்தீங்கன்னா, சோ அந்த கொடையை நான் உங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த ஆட்டோக்காரர் பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ண, சோ அது மாதிரி வேற யாராவது இந்த மலையில நனைஞ்சிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த கொடையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த அம்மா போயிட்டு இருக்க வழியில ஒரு பிச்சைக்காரர் பாத்தீங்கன்னா இருந்தாரு. சோ அவருக்கு பாத்தீங்கன்னா கொடை தேவைப்பட்டுச்சு. அவர் மலையில நனைஞ்சிட்டு இருக்கனால அவருக்கு அந்த கொடையை கொடுத்து உதவுனாங்க. சோ அந்த பிச்சைக்காரர் அதே தான் கேட்டாரு. சோ இந்த ஒரு கொடையை நான் உங்களுக்கு எப்படி திருப்பி தரது அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சோ அதுக்கு அந்த லேடி பாத்தீங்கன்னா, நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணேன், சோ அதே மாதிரி வேற யாரும் மலையில நனைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கொடையை கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்ற
மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணுக்கு ஒரு ஸ்கூல் போற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கனால அந்த கொடையை வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணாங்க. ஸோ அந்த பொண்ணு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அந்த ஆட்டோ கார்ட்ட தான் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து அந்த ஒரு ஆட்டோ காரோட பொண்ணு. ஸோ அங்க தான் கொண்டு போய் கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த ஹெல்ப் உங்களுக்கு திரும்பி வரும் நல்லதா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவல் தான். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நண்பர்கள் இருக்கிறத விட எதிரிகள் இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இடத்துல எதனா ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ வேற லெவல் தான். ஸோ இதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை வச்சு இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல விஜய் பேசினதை வேணா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் ஆடியோ லான்ச் கிளியரா சூப்பரா வந்துன்னா ஜனவரி 4ஆம் தேதினா ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஈவினிங். ஸோ வெயிட் பண்ணி உட்காந்து பிஜிஎம் எல்லாம் போட்டு வெறித்தனமா பார்க்கலாம். அண்ட் அனிருத் அவர்கள் பாடின ஒரு சாங் தளபதி விஜய் அவர்கள் கண் கலங்கியிருக்காரு. இதுக்கப்புறமா அனிருத் அவர்கள் பேடாஸ் சாங்லாம் சம்பவமா பாடியிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் கூஸ் பம்ப்ஸமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு 1 வீக் தான். ஸோ திங்கக்கிழமை வந்து ப்ரோமோ போட ஆரம்பிச்சிருவாங்க ஜி தமிழ். ஸோ ஹைப்ன்றதை வெறித்தனமா ஏத்துவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல வந்துன்னா தனுஷ் அவர்கள் வர போறாரு, சிம்பு அவர்கள் வர போறாரு, அஜித் அவர்கள் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் ரூமர் தான். ஸோ யாருமே வரல. ஸோ ஏன் அந்த படத்தோட வில்லனான பாபி டியூல் அவர்களே வரல. ஸோ ஒரு சில பேர் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் தான். அவர் வந்து நிறைய ஒர்க்ல இருந்திருப்பாரு. அதனால பாபி டியூல் வரல. மற்றபடி படத்தில் நடிச்சிருந்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அண்ட் தனுஷ் அவர்கள் வரனது அண்ட் சிம்பு அவர்கள் வரனது இதெல்லாம் கம்ப்ளீட்லி ரூமர் தான். வந்திருந்தாங்கன்னா வேற லெவல் சம்பவமா இருந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதியை பார்க்கறதுக்கு 82,000 பேர் வந்திருக்காங்க. இன்னும் அஜித் வராரு, தனுஷ் வராருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு அப்புறம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவன் சுத்திட்டு இருக்க வேண்டியதான். இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை. ஸோ நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ல போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அதாவது தளபதி திருவிழா சூப்பரா முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல தளபதி விஜய் அவர்கள் பேசின இந்த விஷயங்களை பத்திலாம் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.